நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். துன்பமான சூழ்நிலைகளில் ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதிப்பது தேவன் மீது உங்களுக்குள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தும் செயலாகும். இது உங்களுடைய கவனத்தை பிரச்சனைகள் மீதிலிருந்து திரும்பி தேவனுடைய வல்லமையின் மீது வைக்க உதவுகிறது. மேலும் நீங்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விட தேவன் மகா பெரியவர் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறதாகவும் இருக்கிறது. நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய ஆவி உற்சாகமடைந்து உங்கள் இருதயம் வலுப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பிவிடுவதால் அந்த சூழ்நிலை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதையும் நீங்கள் காண முடியும். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் ஒரு மனதாக உம்மை நோக்கி ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அந்த இடத்திற்கு நீர் இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உம்மை துதிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் துன்பமான வேளைகளில் துதிப்பதினால் வரும் வெற்றியை பல முறை அனுபவித்திருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்க செய்யும். உம்மை துதிக்கும் போது உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.